ஹே கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் கம்பெனியோட இந்த ரைடர் அப்படின்ற மாடலோட செயின் மெயின்டெனன்ஸ் வீடியோ தான். எதுக்காக இந்த செயின் மெயின்டெனன்ஸ் நான் இப்போ போடுறேன் அப்படின்னா, நாளைக்கு ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரிப் ஒன்று போகிறேன். இந்த ட்ரிப்புக்காக தான் இந்த மெயின்டெனன்ஸ் வீடியோ. பைக்கை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அந்த பின்னாடி இருக்க அந்த பெரிய ஸ்ப்ராக்கெட்டை எல்லோரும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடுறாங்க. பட் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த சின்ன சைஸ் ஸ்ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத அந்த காடை கழட்டி அதை க்ளீன் பண்ண மறந்துடுறாங்க. இன்றைக்கி அதுக்காகவும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் இருந்தாலே போதும், நம்ம டிவிஎஸ் ரைடர்ன்ற இந்த மாடலோட இதை கழட்டிடலாம். இது 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனர். அண்டு இது பார்த்திங்கன்னா செயின் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா இது வேசாக்ஸ் அப்படின்றது நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்கினேன். இந்த செயின் ப்ரஷ்ஷோட 290, பட் அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இல்லை. இது பார்த்திங்கன்னா WD-40 செயின் லூபிங்காக. இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வீடியோ வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு கையில் நான் கழட்டிட்டு அப்படியே ஒரு இன்னொரு கையில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகலாம்ன்ற தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போதைக்கு நான் இதை உள்ள கழட்டி காட்டுறேன். உங்கள் வண்டியில் நீங்கள் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னுமே டஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் இதை கழட்டி க்ளீன் பண்ணேன். அண்ட் நீங்களும் இதை கழட்டி க்ளீன் பண்ண மறந்துடாதீங்க. உள்ள நான் கழட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கழட்டி க்ளீன் பண்ண எனக்கே எந்த நிலமை அப்படின்னா, நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணுறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இது இப்போ ஆக்சுவலாக எங்கள் இந்த 8ஆம் நம்பர் டீஸ் பண்ணறே போதுமானது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வச்சுன்னு இது இருக்கும். பட் அது ஆக்சுவலாக டம்மி தான். நம்ம இந்த 8ஆம் நம்பர் டீஸ் பண்ணற வச்சு அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட கார்டை கழட்டிடலாம் நமக்கு. ஸோ இப்போதைக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய க்ரீஸ் அடிச்சு கிடக்கும். இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் 2 வீக்ஸ் முன்னாடி க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நானும் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்தேன். நீங்கள் கம்பெனியில் சர்வீஸ் கொடுத்திங்கன்னா கூட இதை கரெக்டாக க்ளீன் பண்ணுவாங்களா என்னன்றது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். இன்னும் லூபிங் எதுவும் அடிக்கவே இல்லை. இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். ஃப்ரண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து இந்த WD-40 எடுத்து செயினை லூப் பண்ணுறது மட்டும்தான். நான் அதையுமே இந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதையுமே நான் ஒரு கையில் ரெக்கார்டும் பண்ணிவிட்டு WD-40 அந்த செயினை டயரை சுற்றியும் பண்ண முடியல. நீங்கள் டயரை எப்படியும் க்ளீன் பண்ணுறப்போ மெயினாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி க்ளீன் பண்ண வேணாம், உங்கள் கையிலே க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண மாட்டிங்கன்னா நீங்களே வச்சு சுற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அந்த மாதிரி கை மாட்டிக்கிட்டுச்சுன்னா கையே போயிடும், ஒரு விரலே கட்டாயிரும். அதனால் வண்டியோட செயின் க்ளீன் பண்ணுறப்போ எப்போவும் சேஃப்டி தான் முக்கியம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எதுவும் பண்ண வேண்டாம். அண்டு மூவபிள் பார்ட்ஸாக எப்போவும் வண்டியில் அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருக்க பார்ட்ஸுக்கும் எப்போவும் லூப் அடிக்க மறந்துடாதீங்க. ஃபுட் ரெஸ்ட்டு, கியர் ராடு, பிரேக்ஸ் எல்லாத்துக்கும் அடிக்க மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. Give your support to my channel. Thank you.